Welcome to Money Management Channel. Nifty 50 25000 பாயிண்ட் பேஸா வச்சு பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ வரப்போற நாட்கள்ல நிஃப்டி வந்து 25000 பாயிண்ட்க்கு மேல அப்சைட் மூவ்மெண்ட் கண்டினியூஸா எடுக்குமா இல்ல டவுன் சைடு போகுமா அப்படிங்கறத டீடைலா பிரெடிக்ட் பண்ண முடியும். இந்த டைம்ல மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படினா ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டியை கொடுத்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸை பத்தி கேட்டிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனிஸ்ல எதுல நான் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறேன், என்னோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைம் கிடைக்கிறப்ப கரெக்டான குவாலிட்டியான கம்பெனி அக்வயர் பண்ணி லாங் டேர்ம்ல வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் அச்சீவ் பண்ண முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பர்టిక్యులரா டாடா குரூப்ல இருக்கிற கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்டரா வந்து நம்ம ஐடி செக்டரவே எடுத்துக்கலாம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அதுல இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டெக் மஹிந்திரா, எல்டிஐ மைட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம தான் இருக்கு. ரீசெண்டா வந்த ரிசல்ட்ஸ் கூட ஓகேன்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ப்ரிடிக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் குவார்டரும் சரி வரப்போற குவார்டர்ஸும் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது அப்படின்னு டவுன் கிரேட் பண்ணதுனால தான் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நல்லா கரெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையே கிடையாது. ஸோ நியூட்ரலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீ வரப்போற நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்களா. பர்டிகுலரா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிவிடெண்ட் ஈல்ட பொறுத்த வரைக்கும் அதர் செக்டரை விட ஐடி செக்டர் வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற கம்பெனிஸா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தேவைப்படாதனால வர்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து டிவிடெண்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எல்டிஐ மைட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இது எது வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கோ ஒரு 10% 15% உங்களோட பையிங் லெவலை விட டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. அதர்வைஸ் நல்ல ஃபால் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து இந்த ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கம்பெனிஸ் வந்து டாடா எலக்ஸி, டாடா கன்சல்டன்சி, டாடா டெக்னாலஜிஸ் இது வந்து 3மே ஐடி கம்பெனியா இருக்கு. ஸோ ஐடி கம்பெனிஸ் அப்படின்னாவே வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எதனால இருக்குது, ஸோ இந்த ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு என்ன கோர் டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல டாடா குரூப் கம்பெனி ஐடி ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா இந்த கம்பெனிஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா எலக்ஸிக்கும் டிசிஎஸ்க்கும் டாடா டெக்னாலஜிஸ் எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறாங்க, எதனால இது தனித்தனி கம்பெனியா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் செக்டர் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு செக்டரா இப்ப இருக்குது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. பர்டிகுலரா மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்டு வைடு வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறோம். நல்ல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அதனால டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல growth இருக்கும் அப்படின்னு இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. லாஸ்ட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி செக்டருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணாத காரணத்தால் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே 10 to 20% வரைக்கும் நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு. ஸோ நீ வரப்போற நாட்கள்ல இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் டிஃபென்ஸுக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்குன்ற வகையில் இப்ப நல்ல ரேலியை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா டாப் 5 ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பாரத் டைனமிக் இருக்கு, எல்என்டி இருக்கு, பெல் இருக்கு, ஹெச்ஐஎல் இருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கு. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஹெச்ஐஎல் பெல்ல பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது ரெண்டுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்குது. ஸோ இதுல ஏதாச்சும் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செக்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னாவே இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் மார்க்கெட்ல இருந்தாங்க. இப்ப வந்து பிரைவேட் கம்பெனிஸோட அவங்க டை அப் பண்ணி நிறைய நியூ பிரைவேட் டிஃபென்சிவ் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்ல இப்ப புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனியை ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ரீசெண்ட் டைம்ல டிஃபென்சிவ் செக்டருக்கு ஜாஸ்தி ஃபோக்கஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட் வந்து டிஃபென்சிவ் செக்டருக்கு அலாட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து இந்த செக்டர்ஸை வந்து அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பேங்கிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும்
ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி தான் இதோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. பஜாஜ் ஃபினான்ஸும் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் ஆஃபர் பண்றத பத்தி நியூஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 16 கொடுத்திருக்காங்க. மேபி இந்த ஃப்ரைடேவோட இது கம்ப்ளீட் ஆயிருச்சு. அது மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸா இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸை பத்தி லாஸ்ட் வீடியோலயோ டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கு. மற்ற வகையில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு கம்பெனிஸ் கல்யாண் ஜுவல்லர், தங்கமயில், டைட்டன் இதை பத்தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. தங்கமயில பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் மாறி இருக்கு. கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பிளக்சுவேஷன் வந்து இப்போ ஜாஸ்தியா இருக்கு. ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியில வந்து ஒரு சின்ன டவுட் வந்ததுனால அவங்க லோன் வாங்கினதுல அந்த வகையில கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இப்போ நல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கு. டைட்டனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டு பீஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு லோன் கம்பெனிஸ் மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதை பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா ஸ்டீல் வந்து ஸ்டீல் செக்டர்ல ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இவங்களோட சப்சிடரி கம்பெனி மெர்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கிடைச்சிச்சு. இப்போ நடந்த சைக்கிளிக் ரொட்டேஷன்ல டாடா ஸ்டீல் கம்பெனி எல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் மாறி இருக்கு. பார்க்கலாம், இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வரப்போற நாட்கள்ல கொடுக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட், பிஎஸ்சி, இன்ஃபோ ஏஜ் இது எல்லாமே மார்க்கெட்ல காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் இருக்கு. டாடா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா ட்ரெண்டையும் சொல்லலாம். இது வந்து 9,000 ரூபாய்க்கு பக்கமா போன கம்பெனி இப்ப 5,000 லெவலுக்கு வந்துட்டு இப்ப மறுபடியும் 5,000 சம்திங்ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு கரெக்ஷன் 40% பக்கமா ஆனாலும் இன்னும் வந்து ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. இன்ஃபோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனி. இதை பொறுத்த வரைக்கும் naukri.com, ஜீவன் சக்தி, 99 acres, first naukri.com இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு எக்ஸலண்டான கம்பெனி தான். ஆனால் வேல்யூஷன் பிரகாரம் ட்ரெண்ட், இன்ஃபோ ஏஜ் இது எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு. பிஎஸ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல தான் போனஸ் ஆஃபர் பண்ணாங்க. இதுவுமே வந்து மார்க்கெட்ல காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் இருக்கு. என்எஸ்சி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற வரைக்கும் பிஎஸ்சிக்கு கண்டினியூஸா வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கிரேஸ் இருக்கும். ஸோ மற்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஸ்டாக் HFCL பற்றி கேட்டிருக்காரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். இதை நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்துட்டு இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் குவாலிட்டியான கம்பெனியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் டாடா ஸ்டீல், TCS, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், HCL டெக்னாலஜி, ட்ரெண்ட், விப்ரோ, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கு. ரிமைனிங் கம்பெனிஸ் எதுவுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருந்தாலுமே நான் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஒரு 10% இந்த மாதிரி கரெக்ட் ஆனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்க லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் குவாலிட்டியான கம்பெனியில SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா கூட ஒரு லாங் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஸோ இதுல நியூவா நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம சேனல் மெம்பருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.